வணக்கம் மக்களே. அடுத்து பார்க்க போகிற கிரிக்கெட்டோட சுவாரஸ்யமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்-19 ஏஷியா கப். ஸோ இந்த அண்டர்-19 ஏஷியா கப் எப்போவுமே ஏஷியா கப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி, இந்தியன் அண்டர்-19 டீம் வந்து எப்போவுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம். ஸோ இந்த வாட்டி ஏஷியா கப்லேயும் நமக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக இந்தியன் வந்து ஒரு ஃபேவரட் சைடாக இருந்தது. ஸோ கடைசியில் யார் கப் அடித்தாங்க பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்காக பங்களாதேஷ் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் கிரிக்கெட் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் எவ்வளோ அழகாக வந்து அவங்கள தயார் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு நல்லாவே தெரியும். டெஸ்ட் மேட்ச், ஒன் டே, T20 எல்லாத்துலேயுமே அவங்கள சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க. பங்களாதேஷ் ஒரு காலத்தில் அண்டர் டாக் டீமாக இருந்தாலும் இப்போ வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான டீமாக மாறிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற அந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ஒரு ஆக்ஷன் லெவல் வரத்துக்கு கூட தகுதியானவங்கன்ற மாதிரி அவங்கள சூப்பராக எக்யூப் பண்ணிட்டுருக்காங்க பங்களாதேஷ் கிரிக்கெட். ஸோ அப்படிப்பட்ட இந்த அண்டர்-19 அண்டர்-19 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் ஆஃப் தேர் இன்டர்நேஷ்னல் டீம் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த அண்டர்-19 டீம் பங்களாதேஷ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபைனலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆஃப் த லீக் மேட்ச்சில் பாகிஸ்தானோட தோத்தனால ஒரு ப்ரெஷர் இருந்தது, மஸ்ட் வின்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஈஸியாக வின் பண்ணிவிட்டு செமிஃபைனல்ஸில் ஸ்ரீலங்காவை சூப்பராக வின் பண்ணிவிட்டு, ஸ்ரீலங்காவும் ஒரு டஃப் டீமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்ரீலங்காவை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இந்தியன்ஸு. வின் பண்ணிவிட்டு சரி பங்களாதேஷ் தானே வின் பண்ணலான்ற ஒரு ஹோப்பில் எல்லாருமே நினச்சாங்க, ஓகே இந்த வாட்டி கப்பு இந்தியாவுக்கு தானே. பட் பங்களாதேஷ் டீம் ஒன் ஃபயர், சூப்பராக போலிங் போட்டு இந்தியாவை வந்து 135 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 199 டார்கெட்டை கூட நம்மளால் அடிக்க முடியல. 35 ஓவர்ஸ் தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. சூப்பராகவே வந்து பங்களாதேஷ் டீம் வந்து விளையாடிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களோட கேப்டன், இந்த யங் கேப்டன் வந்து சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பங்களாதேஷ் டீமை ஒரு ஹிஸ்ட்ரி மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் அண்டர்-19 டீம், இது பங்களாதேஷ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீமுக்கான எல்லாருக்குமே ஒரு பெருமை சேர வேண்டிய ஒரு நிலைமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழகாக அந்த டீமை எக்யூப் பண்ணி ஸ்ட்ராட்டஜி விளையாடி ஹெட் கோச்சு என்டையர் யூனிட்டே வந்து செமையாக ப்ளே பண்ணி ஒரு கப்பு வாங்குறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இந்த அண்டர்-19 லாட்லேருந்து பங்களாதேஷ் டீமுக்கு இன்டர்நேஷ்னல் டீமுக்கு எத்தனையோ பிளேயர்ஸ் வர போகிறாங்க. ஸோ பங்களாதேஷ் டீம் கைஸ் வாட்ச் அவுட். இது ஆப்கானிஸ்தான் இப்போ எப்படி சூப்பராக டெவலப் ஆகிட்டுருக்கோ, பங்களாதேஷ் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானோட நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. பட் திரும்பவும் தே ஆர் கோயிங் டு கம் பேக். ஸோ பங்களா டைகர்ஸ் தே ஆர் பேக்குன்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு இந்தியன் டீமும் செம்மையாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அண்டர்-19 டீம் கேப்டன் அமான் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் என்டையர் டோர்னமெண்ட்டில். இப்போ இதில் கூட நம்மளுக்கு நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியன் டீமுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மோர் தேன் இந்தியன் டீம் நம்ம ஐபிஎல்னே சொல்லலாம். ஏன்னா இப்போலாம் ஐபிஎல்லில் வந்தால் தான் இந்தியன் டீமுக்கு வர மாதிரி ஒரு நிலமை இருக்குது. ஸோ இந்த அண்டர்-19 டீம்லேருந்து யாரெல்லாம் ஃப்யூச்சர்ஸ் இந்தியன் ஸ்டார்ஸாக வருவாங்க நம்ம பார்ப்போம். ஸோ பங்களாதேஷ் டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்த ஏஷியா கப், அடுத்து அண்டர்-19 வேர்ல்டு கப் நம்ம என்ன இந்தியன் டீம் எப்படி விளையாட போகிறாங்கன்றதை நம்ம லேட்டர் நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர்.